லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். இப்போ இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லைன்னு தலைமை அறிவிச்சாச்சு. ஆனா தொடர்ந்து இது சம்பந்தமான இந்த இணைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் தரப்புல இருந்து காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்க போகிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இது வரும் 2 ஆண்டுகள்ல இது தொடரதான் போதா? இதுக்கு ஒரு முடிவுன்றதே கிடையாதா? இந்த தலைமையுடைய இந்த முடிவை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல அது மாறுமா? அது அப்போ இபிஎஸ்க்கு அது என்ன மாதிரியான சவால் அது கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அதிமுகவோட அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஒரு இடியாப்ப சிக்கல் போல மாறிவிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை என்பது இன்னும் அடுத்த 2 வருடங்களுக்கு தொடரும். இது ஏன் நம்ம தொடரும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வரணும்னா அந்த தீர்வை நோக்கி அதிமுக தலைவர்கள் யாருமே போறதில்லை. அதிமுக தலைவர்கள் நான் சொல்றது வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் தனியா கட்சி வச்சிருந்தாலும் அவரோட கொள்கை அந்த அவர் யாரை பின்பற்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவோட தலைவர்களோட அந்த கிளாஷ் ஆகும், அந்த பாலிசி லெகசி எல்லாம். அப்ப இந்த 4 பேருமே வந்து தங்களை மையமாக வைத்துதான் அரசியல் செய்கிறார்களே தவிர்த்து யாரும் வந்து விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை இல்லை. குறைந்தபட்சம் மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவங்களுமே எங்கன்னா வந்து ஒரே மேடையில ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுறதோ இல்ல ஒரே மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்றது இல்ல ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்து சந்திக்கிறது, அந்த ஒரு முடிவுக்கே அவங்களுமே அவங்களுக்குள்ள யாருன்றதுலே வரல. ஃபர்ஸ்ட். 2வது இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும் இல்லைன்னா இவங்களை சேர்த்துக்கணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு பேரையும் வெளியில திருத்தி விட்டுட்டு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரு எப்படி இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்குவாருன்னு எதிர்பார்க்கறாங்கன்றது எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி ஒரு கொள்கை இல்ல இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணணும் இல்ல கட்சி உண்மையா இருக்கணும், கட்சி பலமோட இருக்கணும் அப்படின்னா அவர் இவங்களை வந்து கட்சியை விட்டு வெளியிலயோ இல்ல அப்புறப்படுத்துற அந்த செயல்ல ஈடுபட்டு இருக்க மாட்டார். முதல்ல அவரு கஷ்டப்பட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணி வைத்திருக்கிற இந்த வேலையில போயிட்டு அவர் வந்து திரும்பி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த ஒரு 4 வருஷத்துல இந்த டிராமா, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கோர்ட்டு கேஸ்ன்ற அந்த கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்வி புரிஞ்சு இவங்க அரசியல் பண்றாங்களா இல்ல புரியாம பண்றாங்கன்னு தெரியல. இப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்து இன்னும் 2 வருஷம் இன்னும் தொடரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தனிப்பட்ட செல்வாக்கு, அதாவது தனியா நின்று ஒரு முதலமைச்சரா வருது, தனியா நின்று வந்து ஒரு தேர்தலை வெற்றி பெற்ற அந்த கெப்பாசிட்டி இல்ல அந்த வசீகர மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே பெரும்பான்மை இல்ல. இதுல ரெட்டலை என்ற அந்த சின்னம் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சின்னத்தினால. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில இவர்கள் பண்ணுகின்ற அரசியல் வந்து மக்கள் கிட்ட இன்னும் இவர்களை வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக வந்து அங்கீகரிக்கலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸும் சேர்ந்து நின்றுதான் இரட்டை இலை சின்னத்துல எதிர்கட்சியா வந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனியா இப்ப போயிட்டதுக்கு அப்புறம் இபிஎஸோட அந்த தனிப்பட்ட ஆளுமை இன்னும் பூ ஆச்சா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க போனது போட்டோம், இது இவங்களை திருப்பி நம்ம கொண்டு வந்தா மறுபடியும் அது நம்மள பலப்பீனப்படுத்துறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு அது ஒரு செட்பேக்கு, அது வேண்டான்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதோடைய நீட்சியாக தான் ஒரு இந்த செய்தி வருது பாருங்க. அதாவது ஒரு 6 மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு நிர்பந்தம் பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கட்சியை ஒண்ணு சேர்க்கணும், எல்லாரையும் பிரிந்து போனவங்களாம் ஈர்க்கணும் அப்படின்ற செய்தியையே ஐயா ஜெயக்குமார் அவர்களை வைத்து அது வந்து திட்டவட்ட மறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கல, அது சாத்தியமே இல்லைன்ற மாதிரி. அப்ப அவரோட எல்லாருமே அந்த 4 பேருமே அவங்கவுங்க நிலைப்பாடுல கரெக்டா தான் இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடுல மாற்றம் பண்றதுக்கு தயாரா இல்ல. தியாகம் பண்றோம்னு சொல்லி ஒரு சில நேரத்துல சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் கூட சொல்றாரு, மேபி நான் வெறும் தொண்டனா வர தொண்டனை என்னை ஏத்துக்குவீங்களா அப்படின்ற அந்த மாதிரி விஷயமோ இல்ல அந்த மாதிரி கொள்கைகள்லாம் யாரும் எதுவும் சொல்லல. தொண்டர்களா நான் வெறும் தொண்டனா வரேன் அப்படின்னா அப்ப ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு எல்லாரையும் வேணாம் அப்படின்னு சொல்ற அந்த நிர்பந்தம் ஒண்ணு வரும். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் தயாரா இல்ல. இதனால பாதிக்கப்பட போறது அதிமுக தொண்டர்கள். ஆல்ரெடி அவங்க பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. மேலும் மேலும் மன உளைச்சலுக்கும் மேலும் மேலும் ஒரு கட்சி என்பது ஒரு நீரோட்டமாக இருக்க வேண்டும். தேர்தலில் தொடர் வெற்றி இருந்தா அந்த கட்சி நீரோட்டமாக இருக்கும். இங்க பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தேர்தல் தொடர் தோல்வி, தேர்தலையே நாங்க இடைத்தேர்தலில் நிக்க மாட்டோம்ன்ற அந்த புறக்கணிப்பு, இதெல்லாமே வந்து அதிமுக தொண்டர்களை அவங்க யார் பின்னாடி வேணா இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் பின்னாடி இருக்கட்டும் இல்ல ஐயா இபிஎஸ் பின்னாடி இருக்கட்டும் இல்ல டிடிவி தினகரன் சாரோட இருக்கட்டும் இல்ல அம்மையார் சசிகலாவோட இருக்கட்டும், எல்லாருமே தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ன இது திமுக ஆட்சியில இருக்கு, தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஆனா அந்த திமுகவை எதிர்த்து நம்மளால வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்சியா செயல்பட முடியல, ஒரு ஆரவாரமா அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா காட்ட முடியலன்ற அந்த மன உளைச்சல்ல எல்லா அதிமுக தொண்டர்களும் இருக்கிறாங்க. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.